மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோட பாத்தீங்கன்னா, திரு ரமேஷ் அழகப்பன் அவர்கள் ஒசாகா கியோட்டோ யுனிவர்சிட்டில படிச்சிட்டு இருக்காரு. நம்மோட இணைந்திருக்கிறார். இன்னைக்கு நெறைய விஷயம் பேச போறோம். மெயினா என்னென்ன டாபிக் அஜெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அ பிஹெச்டிக்காக எப்படி ஜப்பானுக்குள்ள திரு ரமேஷ் அழகப்பன் வந்தாரு. மிக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பத்தி நெறைய தகவல்கள் அவர்கிட்ட நம்ம அவர் பகிர்வாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி இங்க ஒரு வேலை வாய்ப்பு தேடுறது? ஒரு பிஹெச்டி முடிச்சீங்க அப்படின்னா, என்ன ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு? பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி அவரோட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்ண்ணா. நான் நல்லா இருக்கேங்கண்ணா. ஓகே. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரம் ஒதுக்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஒரு காணொளிக்கு. நீங்க சொல்லுங்க உங்களோட ஸ்டோரி எப்படி? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு இங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் மாஸ்டர்ஸ் இந்தியால தாங்கண்ணா பண்ணேன். ஐஐடில. ஸோ அங்க முடிச்சுட்டு ஒரு 1 1/2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேங்கண்ணா. ஸோ இதுல ஸ்காலர்ஷிப்ல மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் இருக்கணுன்ற மாரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அது கிரைட்டீரியா கிடையாது. ஸோ எனக்கு அந்த 1 1/2 இயர்ஸ் இருந்தது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டா ஒரு இந்த மந்த்ல தான் ஏப்ரல் மந்த்ல ஸ்காலர்ஷிப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்றப்போ நான் இதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு அந்த நோட்டிபிகேஷன் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பாக்குறப்போ ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. ஜப்பான்னாலே நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஒரு பெரிய இதா இருந்தது. ஒரு 15 டேஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேஜஸ் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அது ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம அதையும் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமாட்டி ரெக்கமெண்டேஷன் ஃபார்ம் 2 வாங்கணும். நான் எதுக்கு இதெல்லாம் முன்னாடி சொல்றேன்னா, எனக்கு கடைசி நிமிஷத்துல டைம் பத்தல. என்னால அரேஞ்ச் பண்ண முடியல எல்லா டாக்குமெண்ட்டும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோட மைண்ட்ல இருக்கிறது இதுதான். ஸோ இது ரெடி பண்ணணும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் முக்கியமா ப்ரொஃபசர்ஸ் கிட்ட வாங்கணும். ஏன்னா நீங்க படிக்க தானே போறதுனால உங்களோட அகாடமிக் ஃபீல்ட்ல இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது ஒன்று வேணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் இதுதான் முக்கியம். எல்லாமே ஒரிஜினல் கேட்பாங்க. ஆனா திரும்ப வராது நமக்கு. நம்ம எம்பசிக்கு அனுப்பணும். சோ அதனால அந்த சர்டிபிகேட்லாம் ரெடி பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லா யூனிவர்சிட்டிலுமே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 20 நாளாவது ஆக்கிடுவாங்க. ஒரிஜினல் நம்ம திரும்ப வாங்கணும்னா. சோ அதை நான் அப்ளை பண்ணி டைம் ஆச்சு. ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த ரெடி பண்ணி நீங்க அந்த இதை எம்பசிக்கு நீங்க அனுப்பணும். ஒரு போஸ்டல் கவர்ல அவங்க அட்ரஸ் கொடுப்பாங்க. சோ நீங்க இதை அனுப்பணும். அனுப்பிட்டு இதோட அந்த 10 11 டாக்குமெண்ட்டையும் ஃபுல்லா வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க எலிஜிபிளா என்ன ஏது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என் டைம்ல ஒரு 1400 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. மெயிலே எவ்வளவு பொசிஷன் மிக்ஸ்டுக்கு ஆக்சுவலா அது தெளிவா போட மாட்டாங்கண்ணா. அது எப்பயுமே அது ஏன்னா அது ஓவரால் வேர்ல்டுல ஃபைனல் செகண்ட் ஸ்கிரீனிங் ஒன்று வரும். அது நம்மளோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க நம்ம கண்ட்ரில இருந்து. அது மாதிரி எல்லா கண்ட்ரில இருந்து அனுப்புறப்போ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வரனால நமக்கு அது ஈக்குவல் ஷேர் அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால ஃபைனல் நம்பர்ஸ் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்பயுமே ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது ஒரு 1500 பேர் அப்ளை பண்றதுல டாக்குமெண்ட் அப்ளை பண்றதுல 120 பேர் என்னோட டைம்ல 120 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அடுத்த டைம் 110 150 இந்த மாதிரி இந்த ரேஞ்சில தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அப்படியே ஒரு 10% தான் எடுப்பாங்க. அந்த 10%க்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்கு. லாங்குவேஜ் எக்ஸாம். ஜப்பானீஸும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ரெண்டுமே மேண்டேட்டரி எழுதணும். ஆனா அதுல எது நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை மட்டும் தான் அவங்க ப்ரிஃபர் வச்சுக்குவாங்க. நீங்க ஜப்பானீஸ்ல எடுத்தாலும் ஓகே, இங்கிலீஷ்ல எடுத்தாலும் ஓகே. எனக்கு ஜப்பானீஸ் சுத்தமா தெரியாது. கட்டக்கானா ஹிரகானா எதுவுமே தெரியாது நான் எழுதினப்போ. பட் இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணேன் ஒரு 2-3 ஆன்சர் ஃபில் பண்றதுக்கு. சோ அவங்க அந்த மோட்டிவேஷன் இருக்கான்னு மட்டும் தான் அதுல பாப்பாங்க. படிக்கணும்னு ஆசைப்படுறானா லாங்குவேஜ், அதுவும் ஒரு கிரைட்டீரியா தான். வில்லிங் டு லேர்ன், மஸ்ட் வில்லிங் டு லேர்ன் போட்டிருப்பாங்க அதுலயே. ஸோ அதனால ஜப்பான் படிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் எனக்கும் இது இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இது ஷார்ட் லிஸ்ட் ஆனோடனே அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே நீங்க இன்டர்வியூ இது பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் இது. இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல ஒரு 2-3 ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. நம்ம இந்தியாக்குள்ள இருக்க ப்ரொஃபசர்ஸ். அது உங்க ஃபீல்ட்லயே நீங்க ஃபீல்ட் செலக்ட் பண்ணிடுவீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே. அது போக எம்பசில 2-3 பேர் இருப்பாங்க. சோ எல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூல நடக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ். நான் இருந்த டைம்ல ஆன்லைன். இப்போ ஆஃப்லைன் டெல்லி எம்பசில போய் எழுதுறது இன்டர்வியூ ரெண்டுமே தொடர்ந்து நடக்கும். 3 நாள் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டே அங்க பாத்துக்கணும். எம்பசி இது பண்ண மாட்டாங்க, நம்ம தான் இது பண்ணிக்கணும். எனக்கு ரிட்டன் டெல்லியில இருந்தது. ஆனா நான் ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு 1 வீக்ல வச்சாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பிரிலிமினரி அக்செப்டன்ஸ் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல நம்ம அனுப்பிச்சோம்ல ஃபார்ம், ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதுல இது ஸ்டீல் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க அனுப்புவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 11 பேப்பர் பிளஸ் அந்த ஃபார்ம், பிரிலிமினரி அக்செப்டன்ஸ் ஃபார்ம், இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணணும். பிஹெச்டி பொறுத்தவரையும் பிஹெச்டி மாஸ்டர்ஸ் ரெண்டுமே உங்களை நீங்க ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் அனுப்ப மாட்டாங்க. அதாவது நீங்க மாஸ்டர்ஸ் போனோடனே உங்களை ஏப்ரல் நீங்க போறீங்கன்னா ஏப்ரல் உங்களை படிக்க வைக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏப்ரல் டு அக்டோபர் அந்த ஒரு செமஸ்டர், இல்லைன்னா ஏப்ரல் டு அடுத்த ஏப்ரல் வரையும் நீங்க லாங்குவேஜ் படிக்கணும். அங்க கண்டிப்பா அது காலேஜ்லயே சொல்லி தருவாங்க. லாங்குவேஜ் படிக்கணும். ஒரு
ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸா இல்லை 3 இயர்ஸ் பிஹெச்டியா இதுவோ நீங்க எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த ப்ரொஃபசர்ஸுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா இந்த டாக்குமெண்ட் வச்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கியோ யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல நீங்க இந்த 11 டாக்குமெண்ட் போக அவங்க இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து அடிஷனல் அட்டாச் பண்ணலாம். லைக் பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட இந்தியன் வெரிஃபிகேஷன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸும் கேட்டு அதை நீங்க அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அது ஷார்ட் லிஸ்ட் ஆனிச்சுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்காலர் மெயில் உங்களுக்கு வந்து இந்த இது நீங்க எலிஜிபிள், நீங்க எந்த லேபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எந்த ப்ரொஃபசர் யார் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூ செட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ப்ரொஃபசர் கூட உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் அவர் வேணும்னா எடுப்பாரு, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஒன்ஸ் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அது ஒரு ரூல். அதே மாதிரி ஒரே டைம்ல வந்து 2 யூனிவர்சிட்டிக்கு மேல அப்ளை பண்ணக்கூடாது சைமல்டேனியஸா. ஒன்னு ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா தான் நீங்க அடுத்ததுக்கு போகணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு 2 months கொடுப்பாங்கண்ணா. அதாவது அரௌண்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் வரை இதாயிடும். ஏப்ரல் நீங்க ஆரம்பிக்கிற ப்ராசஸ் ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் இந்த ப்ராசஸ்க்கு நீங்க வருவீங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில தனியா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்களுக்கு நீங்க அனுப்பிடுவீங்க. அவங்க ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கா ஒரு டாக்குமெண்டா அனுப்புவாங்க. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, உங்களுக்கு வேணுமா, அப்படி வேண்டாம்னா அடுத்தாள். ஸோ ஃபுல்லா அந்த யூனிவர்சிட்டியில உங்களை டிபார்ட்மெண்ட்ல கேட்டுட்டு இங்க இந்த ப்ரொஃபசர் வந்து யாரும் எடுத்துக்கல, இல்ல இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது கொடுத்துருவாங்க. இப்போ என்னோட கியோட்டோ யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா தனி வெப்சைட் இருந்தது, நான் அங்க அப்ளை பண்ணேன். இவங்க கேட்டாங்க என்ன ப்ரொஃபசர் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு அப்ளை பண்ணேன், ரிஜெக்ட். அதுக்கடுத்து இன்னொருத்தருக்கு அப்ளை பண்ணலாம் அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே, ஆனா அவருக்கு பண்ணக்கூடாது. ஸோ ரிஜெக்ஷன் வந்தோடனே அவங்களுக்கு பண்ணேன். ஸோ அவங்களோட இன்டர்வியூ வச்சாங்க. அப்புறம் அது கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் கிளியர் ஆனதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து இன்னொன்னுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 2 யூனிவர்சிட்டி நீங்க வந்து இது வாங்கி வச்சுக்கலாம், ஓகே வாங்கி வச்சுக்கலாம். நான் கியோட்டோலையும் கியோட்டோ வசிடாவும் வாங்கி வச்சிருந்தேன். வசிடா யூனிவர்சிட்டி டோக்கியோல இருக்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேயும் வாங்கி வச்சிருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறம் அது எப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க ஸ்டாம்ப் வச்சு எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஓகேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நம்ம எம்பசிக்கு அனுப்பணும். அதாவது பிளேஸ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டி, செகண்ட் வந்து வசிடா யூனிவர்சிட்டி, தேர்ட் வந்து இது இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம கொடுக்கலாம். இதை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் எம்பசிட்ட நமக்கு போயிடும், நம்மளோட இந்தியன் எம்பசிக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்தியா, ஜிம்பாவே, யூஎஸ் இது மாதிரி எல்லா கண்ட்ரில இருந்தும் கலெக்ட் பண்ணி ஜப்பானுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்கண்ணா. அப்ப வந்து நம்ம 2 என்ட்ரி பண்ணலாம். ஒன்னு அக்டோபர் என்ட்ரி இல்லைன்னா ஏப்ரல் என்ட்ரி. இந்த பிளேஸ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம்ல உங்களோட ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது 1 இயர்க்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா 26 ஏப்ரல் ஆர் 26 அக்டோபர் நீங்க உள்ள வரலாம். ஓகே, எப்படி நீங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் தேடுறீங்க நீங்க? அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வெப்சைட்லயும் உள்ள போயிட்டு உங்களோட இப்போ நான் வந்து பேசிக் வந்து ஆர்கிடெக்சர், ஆனா மாஸ்டர்ஸ் வந்து அர்பன் பிளானிங்ல பண்ணியிருந்தேன். இப்போ இவங்களே சில ஃபீல்ட்ஸ் வச்சிருப்பாங்க, சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், அந்த மாதிரி ஒரு 30 ஃபீல்டு வச்சிருக்காங்க. ஆனா என்னோட ஆர்கிடெக்சர்ல போக முடியல, ஏன்னா என்னோட ரிசர்ச் நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க வந்து என்னது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பீங்க, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் பிளான்னு சொல்லிட்டு. அதுல நீங்க உங்களோட எந்த ஃபீல்டுன்னு நீங்க போட்டுறதுனால அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒவ்வொரு கிராஜுவேட் ஸ்கூல்ஸ் தனியா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலுமே. இப்போ என்னோட வந்து கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்குள்ள தான் நான் வருவேன். ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ள போய் ஒவ்வொரு ப்ரொஃபஸரோட ரிசர்ச் ஏரியா போட்டிருப்பாங்க, அது எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணணும். அதுக்கு தான் 2 months கொடுக்குறாங்க. எல்லா ப்ரொஃபஸரும் ஆனா டக்குன்னு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஒரு 1 week ஆகும். உங்களுக்கும் லிமிடேஷன் இருக்கு, 2 யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ணணும்னு. கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றப்ப கொஞ்சம் கரெக்டா பண்ணணும்னா அது. ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ பிஹெச்டிக்காக உள்ள படிக்கிறதுக்காக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ இங்க பிஹெச்டிக்கு என்ன ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்களா? எப்படி உங்களுக்கு ரூம்ஸ், அகாமடேஷன் இதெல்லாம் எப்படி நீங்க பாத்துக்கீங்க? உங்க சொந்த காசுல பாத்துக்கணுமா? கரெக்ட்டுங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னதுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிளைட் வந்து ஒன் டைம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கும் லாஸ்ட் டைம் போறதுக்கும் கொடுத்துருவாங்க. நடுவில் நீங்க வந்து போனீங்கன்னா உங்களோட இதுதான். விசா வந்து ஃப்ரீ தான் நமக்கு. ஸோ விசா செலவு நமக்கு கிடையாது. நீங்க காலையில போனீங்கன்னா மத்தியானமே உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துருவாங்க டக்குன்னு. உங்களுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வச்சிருக்கனால உங்களுக்கு ஈஸியா விசா முடிஞ்சிடும். இப்போ நீங்க செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி வரீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு தான் ஸ்டைஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். ஸ்டைஃபண்ட் இருக்கு, மாசம் வந்து 1,45,000 என்ன ஸ்டாண்டர்டு. கியோட்டோ, ஒசாகா, டோக்கியோ இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள், செலவாகிற நகரங்கள்ல 3,000 என்ன எக்ஸ்ட்ரா வரும். அதாவது 1,48,000 என்ன கொடுப்பாங்க. ஆமா, இது வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 1000 என்ன கம்மி, 1,47,000 என்ன கொடுப்பாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,17,000 என்ன கொடுப்பாங்க. இதை வச்சு கியோட்டோல சமாளிக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிற சிட்டிஸ்ல சமாளிக்கலாம். மீன்ஸ் நகோயா இல்ல அதுக்கு கீழே ஹிரோஷிமா இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்ல சமாளிச்சிடலாம். ஆனா டோக்கியோல கொஞ்சம் அது கொஞ்சம் இதா இருக்கும். அதனால ஆனா நமக்கு பார்ட் டைம் அலோவ் பண்றாங்கண்ணா.
28 ஹவர்ஸ் பெர் வீக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டோக்கியோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் போய் தான் இது பண்றாங்க கண்டிப்பா. ஆனா ஓகே தான், பார்ட் டைம் போனாலும் நம்ம சமாளிச்சிடலாம், நம்ம வீட்டை டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு இல்லை. அப்புறம் அகாமடேஷனுக்கு இவங்க ஹெல்ப் தான் பண்ணுவாங்களே தவிர பே பண்ண மாட்டாங்க, நம்ம தான் தனியா பே பண்ணிக்கணும், அந்த ஸ்டைஃபண்ட்ல நம்ம பே பண்ணிக்கணும். ஆமா, ஒரு சில வெப்சைட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா ஜப்பான்ல வீடு வாங்கணும்னா யாராவது ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சு ஜப்பான்ல இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு நம்ம ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கூட நம்ம கேட்டு இது பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 1,40,000 கிட்ட கொடுக்குறாங்க. அது இல்லாம இப்ப நீங்க பார்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1 lakh JPY கிட்ட ஏர்ன் பண்ண முடியும் மினிமம் பண்ணலாம். சோ இதுலயே வந்து உங்களோட அகாமடேஷன் எல்லாம் நீங்களே பாத்துக்கணும். சோ ஓகே, இப்ப நீங்க அகாமடேஷன் பாத்துக்கிறீங்க. இப்ப அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்து இப்போ நீங்க இந்த PhD நீங்க முடிக்கிறதுன்றது ஃபுல்லா இப்ப 3 வருஷத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த 3 வருஷத்தை கம்பல்சரியா வந்து முடிச்சாங்களாமா, இல்ல நடுவுல வந்து குவிட் பண்ணிட்டு வேற எதனா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வேற எதனா யூனிவர்சிட்டி மாறணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா? எப்படி அது ஃபிளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி மாற முடியாதுங்கண்ணா. ஒன்ஸ் நமக்கு யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்குறோம் இல்லைங்களா, கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ஃபைனல் பண்ணுவாங்க உனக்கு இந்த யூனிவர்சிட்டின்னு. அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளவுதாங்கண்ணா. அதுக்கப்புறம் அதை வந்து மாத்த முடியாது. கண்டிப்பா நிப்பாட்டிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான். நீங்க பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆனா ஸ்காலர்ஷிப் தர மாட்டாங்க. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வருஷம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் 3 years தான் ஃபிக்ஸ்டு. நீ அதுக்குள்ள முடிச்சிடணும், இல்லன்னா நீ தான் உன்னோட பாத்துக்கணும் அப்படின்னு. விசா மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. எப்படி வந்து இப்போ முடிச்சிடுறீங்க, அல்டிமேட்டா கோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஒரு வேலைக்கு தான் வந்து போயானோம் இல்லைங்களா? அந்த வேலையை வந்து எப்படி நீங்களால தேட முடியுதுங்க? நம்ம இப்போ 3 years மோர் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் அப்படின்னா, அந்த வேலை தேடுறது அண்டர் கிராஜுவேட்ஸ், மாஸ்டர்ஸ், PhD மூணுத்துக்குமே வந்து எப்படி வேலை தேட முடியும்? இப்போ PhD பொறுத்தவரையும் மோஸ்டா எல்லாரும் அகாடமியாக்குள்ள போகணும்னு நினைப்பாங்கன்னா, ப்ரொஃபசர்ஷிப் ஆகணும்ட்டு. ஜப்பானை பொறுத்தவரை லாங்குவேஜ் தெரியணும் தான், ஆனா அந்த ப்ரொஃபசர்ஷிப், அதாவது நீங்க ஒரு கிளாஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் இருந்தா கூட சமாளிச்சிடலாம். பட் இருந்தாலும் நீங்க 3 years இங்க இருக்கீங்க, 2 years இங்க இருப்பீங்க மாஸ்டர்ஸ்னா, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாவே யூனிவர்சிட்டியில எடுக்கிறாங்கன்னா நீங்க வந்து அதை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். அதுவே போதுமான அளவா இருக்கும். நீங்க ஒரு N3 N2 கிளியர் பண்ணாலே நீங்க ஜப்பானோட யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, அது போக N3 N2 இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஆனா கேம்பஸ் அதை பத்தி இப்ப உங்களுக்கு கிளஸ்டர் ஆஃபீஸ் இல்லனா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்னு யூனிவர்சிட்டியில இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ரெகுலரா மெயில் வந்துகிட்டு இருக்கும். இவங்க வந்து வேகன்சி எடுக்கிறாங்க, இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றாங்க, உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கு, இதெல்லாம் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வரும்னா நம்ம அது மூலியமா அப்ளை பண்ணி நமக்கு இங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூனிவர்சிட்டில இருந்து எப்பயுமே ஆள் இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா PhDக்கு ப்ரொஃபசர்ஷிப் அப்படிங்கறனால அந்த ஆப்ஷன் வேணும்ன்றவங்க லாங்குவேஜ் இல்லாம கூட ஒர்க் பண்ணலாம். ஆனா அது எப்ப அஃபெக்ட் ஆகும்னா, உங்களோட சீனியாரிட்டி போக போக ப்ரொஃபசர் ஆக முடியாது, உங்களை அசோசியேட்லயே நிப்பாட்டிடுவாங்க. சோ அது கொஞ்சம் உங்களுக்கு, அதனால லாங்குவேஜ் தெரிஞ்சது பெட்டர். இங்க வந்து கத்துக்கலாம். நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன், வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. ஓகே. இப்ப நீங்க மிக்ஸ்ட் மூலமா வந்ததுனால உங்களுக்கு இருந்த பெனிஃபிட் என்ன? இப்ப எதுவுமே வந்து என்ன பெனிஃபிட் அல்டிமேட்டா மிக்ஸ்ட் இல்லாம வந்தீங்க அப்படின்னா, மிக்ஸ்டோட வந்தீங்க அப்படின்னா? கரெக்ட்டுங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் நான் வந்தனாலதான் என்னால மெயில் அனுப்புறப்போ நான் நெக்ஸ்ட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்னு போட்டு அனுப்ப முடியும். எல்லா ப்ரொஃபஸரும் நம்மள வந்து அக்செப்டன்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் இல்லாம வந்தீங்கன்னா நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க, இது எதுனா 1000 கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கப்புறம் ப்ரொஃபசர்ஸ் இருந்து ரிப்ளை வராது. சோ உங்களால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாது. ஓகே. ரொம்ப பிரியாரிட்டி அதிகம் உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு இப்ப நீங்க நெக்ஸ்ட் இல்லாம வரீங்க அப்படின்னும் போது நீங்க சொந்தமா பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்க டூரிஸ்ட் விசாக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கேக்குறாங்க. நீ 10 லட்சம் அக்கௌண்ட்ல வச்சிருக்கியா, மினிமம் 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, மினிமம் 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா, ஒழுங்கா டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க நெக்ஸ்ட் இல்லாம வரணும் அப்படின்றது கிட்டத்தட்ட குதிரை கொம்பு அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க, அது கண்டிப்பா. ஆனா ஒன்ஸ் நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸி தான், கேக் வாக் மாதிரி தான். எல்லாமே அவங்களே எம்பசியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லைவ்ல வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லபடியா செட்டில் ஆங்க ஜப்பான்ல PR வாங்கிட்டு. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி.